வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், நேயர்கள் எப்போவாச்சும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு கீழமை நீதிமன்றமோ, ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது ஒரு உச்ச நீதிமன்றமோ ஒரு நபர் ஒரு குற்றத்தை புரிந்திருக்கிறார் அப்படின்னா அந்த நபரை பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவருடைய கையை காலை உடைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறதா உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குற்றத்தை புரிந்திருக்கிறார்னா அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னா அது சட்டப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் சட்டம் சொல்லுகிறது. ஆப்ரேட்டிவ் போர்ஷன் இதில் என்னன்னா அக்கார்டிங் டு த லா. ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறோன்னா அது அக்கார்டிங் டு த லா தான் இருக்க முடியும். பட் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் சட்டத்தை மதிக்கிறதா, சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன்னா ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். என்னென்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு நபர் ஒரு குற்றத்தை புரிந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய கையை காலை உடைச்சி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த படங்கள் வெளியே வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டார் அப்படின்வாங்க. அதாவது இந்த பாத்ரூமில் வழுக்கி விழுறது அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாகவும் ஒரு நார்மலான ஒரு விஷயமாகவும் மாறிவிட்டது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய வேதனையான விஷயம். அது ரொம்ப பெருமையாக கூட போலீஸ் அந்த படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு டேட்டா ஆர்டிஐ மூலமாக வெளியே வந்திருக்கு. அந்த ஆர்டிஐ டேட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்களாக இருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக, அதாவது ஜனவரி 2024 அக்டோபர் 7 வரைக்கும் சென்னை மத்திய புழல் பிரிசன் இருக்கு இல்லையா, அந்த சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் 304 பேர் அவங்களுடைய கை அல்லது கால் அல்லது 2 கால்கள் 2 கைகள் ஃப்ராக்சர் ஆகி அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அந்த டேட்டா. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு கிளியராக என்ன புரியுது அப்படின்னா, இந்த கையை காலை உடைக்கிற இந்த கொடூரமான இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, இந்த நடவடிக்கை, காவல்துறையுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது இது ஒரு பொதுவான விஷயமாக எல்லா காவல் நிலையங்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப கிளியராக தெரியுது. இந்த விஷயத்தை எப்படி தடுக்கிறது அப்படின்றது பற்றிலாம் பல ஆண்டு காலமாக ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டதற்காக ஒரு காவலர் கூட தண்டிக்கப்படவில்லை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் காலமாக காவல்துறை சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பொய், பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்ற அந்த பொய், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். அதனால தான் எங்களால் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பண்ண முடியுது, இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் பேச முடிகிறது. இந்த விவாதங்கள்லாம் நீங்கள் வேறு எந்த தொலைக்காட்சியிலையோ அல்லது பத்திரிகையிலோ நீங்கள் பார்க்க முடியாது. அன்லெஸ் இது நீதிமன்றங்களில் ரிப்போர்ட் பண்ணாலோ அல்லது இது சம்மந்தமாக ஏதாவது வழக்கு பதிவு செய்தால் அவங்க அதை கவர் பண்ணுவாங்க. ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் 2020 கொரோனா காலகட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஒரு தந்தை மகன் பென்னிக்ஸ் ஜெயராஜ் 2 பேரும் குறித்த நேரத்தில் அந்த கடையை மூடலை அப்படின்றதுக்காக அவங்கள காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தி பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆகி அவங்களுக்கு எந்த விதமான சிகிச்சையும் அளிக்காமல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாமல் கொண்டு போய் அவங்கள சிறையில் அடைச்சாங்க. இருவரும் உயிரிழந்து விட்டார்கள். அந்த சம்பவம் பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை இந்தியா முழுவதும் ஏற்படுத்துச்சு. அப்போ நான் டைம்ஸ்ல இருந்தேன். அந்த சம்பவம் குறித்து நம்ம பல்வேறு விதமான ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்தோம். குறிப்பாக அவங்கள கூப்பிட்டு போகும்போது அவங்க எவ்வளோ நல்ல விதமாக உள்ளே போனாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நடந்து ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் வெளியே வரும்போது பிணமாக வெளியே வருகிறார்கள் அப்படின்றது தான் அந்த கொடூரத்தின் உச்சம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னும் போது காவல்துறை தரப்பில் சொன்னது என்ன தெரியுமா, அவங்க 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு லைட்டாக சராய்ப்பு காயங்கள் தான் இருந்துச்சு, அதுலேயே அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பச்சை பொய்யை போலீஸ் சொல்லிச்சு. அப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் எடுத்து போட்ட உடனே அதுக்கப்புறம் தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த வழக்கு என்பது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு. இதற்கு காரணம் என்னன்னா பப்ளிக் அவுட்ரேஜ். நாமெல்லாம் சேர்ந்து
அந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்தது. அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பேசினதற்காக. அதே மாதிரி நம்ம விசாரணை படம் பார்த்தோம். விசாரணை படத்துல நடந்த அந்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே அது நடந்திருக்கிறது, அதுதான் படமாக வந்திருக்கிறது அப்படின்னும் போது மறுபடியும் காவல்துறை இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்வார்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு விவாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஞானவேல் எடுத்த ஜெய்பீம் படம் பார்த்ததுக்கப்புறம் பலரும் வந்து நம்மளுடைய சமூக வலைதளங்கள்ல பெருசா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறையுடைய அட்ராசிட்டி வந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நிறைய பசங்க முதல் முறையாக அந்த படத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு மோசமாக காவல்துறை நடந்து கொள்ளுமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கேள்விகளை எழுப்பினார்கள். அப்போ இந்த சம்பவங்களுடைய பின்னணியிலலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் போலீஸுக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் காவல்துறைக்கு. அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. எந்த விதமான ஒரு தண்டனையும் அவர்களுக்கு கிடைக்காது. சட்டத்தை மீறியவர்கள், சட்டத்தை விட அவங்க வந்து பெரியவங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. அப்போ நாம வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஆனால் அது உண்மையிலேயே நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து ஒரு சில சம்பவங்களில் மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய இந்த சித்திரவதைகள்லாம் வந்து நம்ம கண்டுக்காம கடந்து போயிடுறோம். அதை பற்றி பேசுறதில்ல, யாரும் ரிப்போர்ட் பண்ணுறதில்ல, அது பெருசாகிறதில்ல, பேசுறதில்ல, அதை கடந்து போயிடுறோம் அப்படின்னும் போது இந்த பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததும் வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். சமூக வலைதளங்கள்ல ரொம்ப எள்ளி நகையாடி அதை எழுதுவாங்க. இந்த 2 நபர்கள் பாத்ரூமில் வழுக்கி விட்டார்கள் அப்படின்னோடனே அங்கே கீழே வந்து கமெண்ட்ஸில் ஒரு 10 பேர் சிரிப்பாங்க, கருத்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலை தான் நமக்கெல்லாம் வந்து இருந்திருக்கிறது. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூம்ல வழுக்கி விழுறது ரொம்ப ஒரு சகஜமான விஷயமாக மாறிவிட்டது. இந்த மாவுக்கட்டு கலாச்சாரம் அப்படின்றது ஒரு ஏற்புடைய கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஸோ எல்லாருக்கும் தெரியும் பாத்ரூம்ல வழுக்கி விழுறது என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்கள அடிச்சு தான் கையை உடைச்சிருக்காங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் நம்ம வந்து அதை பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு அதை கடந்து போகும்போது, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகும்போது, இன்னைக்கு அது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறதுனா, இந்த மாவுக்கட்டு போடுறது, கையை காலை உடைக்கின்ற இந்த கலாச்சாரம் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா காவல் நிலையங்களையும் இதை ஃபாலோ பண்ணப்படுகிறது அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்கிறது. உங்களுக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்கள்லையும் எத்தனை பேர் வந்து சிறையில் அடைக்கப்படும் போது அவங்களுடைய கை கால்களில் காயங்கள் இருக்கிறது அப்படின்னு மத்திய சிறைக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய புழல் சிறைக்கு ஒரு ஆர்டிஐயை சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு புகழேந்தி அவர்கள் அனுப்புகிறார். அந்த ஆர்டிஐக்கு ரிப்ளை வருகிறது. அதாவது அக்டோபர் 2024 ஒரு 10 மாசத்துல எவ்வளவு பேர் உள்ள போயிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னும் போது 304 பேர் போயிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த டேட்டாவை கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு டேட்டா அது. ஒருத்தருக்கு வந்து கை உடைஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு கால் உடைஞ்சிருக்கு. சரி, இவங்கெல்லாம் என்ன வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ரூபா திருடின வழக்கு, 4,000 ரூபா திருடின வழக்கு, அதுக்கப்புறம் வண்டியை திருடின வழக்கு, அதுக்கப்புறம் ரோட்டில் சண்டை போட்ட வழக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வழக்குகள்லாம் வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா? அந்த கைது பண்ணக்கூடிய எல்லா நபர்களையும் வந்து கையை காலை உடைச்சி சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் பரவி இருக்கிறது அப்படின்றதான் இந்த டேட்டா உணர்த்துகிறது. ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு நபரை ஜெயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது டாக்டர் கேள்வி கேட்கணும் முதல்ல, உங்களுக்கு எப்படி இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அந்த நபர் என்ன சொல்கிறாரோ அதை டாக்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். எனக்கு காவல்துறை அடித்து உடைச்சிருக்காங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும். பட் காவல்துறை பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க, பக்கத்துலேயே நின்றுருப்பாங்க. அந்த நபர் பேச மாட்டார். அதே மாதிரி ரிமாண்டுக்கு கொண்டு போகும்போது ரிமாண்டில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த நபருக்கு எப்படி காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கணும். கேட்கும்போது இந்த நபர் என்ன சொல்வார்னா, காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர் நான் கீழே விழுந்துட்டேன், வழுக்கி விழுந்துட்டேன்னு ஏதாவது போய் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த அங்கே காவல்துறை முன்னாடியே இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா எப்படி பதில் சொல்லுவாங்க? நீங்கள் காவல்துறையினரெல்லாம் வெளியே அனுப்பிட்டு எப்படிப்பா உனக்கு இந்த அடி எப்படி பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு உண்மை வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்லாம் வந்து ஒரு ரிமாண்டு கொண்டு வராங்க அப்படின்னா இந்த கேள்விகளை கேட்டுட்டு மெக்கானிக்கலாக அவங்க வந்து சிறைக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னும் போது இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை.
அப்போ சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் வந்து ரிமாண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் என்பது இருக்கிறது. ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் கேட்கணும். இப்போ அவங்க அந்த கேள்விகளை கேட்காததுனால காவல்துறைக்கு ரொம்ப வசதியா போயிருச்சு. நம்ம அடிச்சு புடிச்சு கையை உடைச்சு எப்படி கொண்டு வந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணி விட்டுருவாரு. அவர் ரொம்ப நல்ல மேஜிஸ்ட்ரேட்பா, எந்த கேள்வியும் கேட்க மாட்டார், ரிமாண்ட் பண்ணுவாரு அப்படின்ற அளவில் காவல்துறையுடைய செயல்பாடுகளும் மாறி இருக்கிறது. ஒரே ஒரு வழக்குல சமீபத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அப்பா இப்ராஹிம் அப்படின்ற ஒரு நபர் வந்து அவருடைய கை கால் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக அவருக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும், அவருக்கு வந்து தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்னு கோரி அவங்களுடைய அப்பா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. வெக்கேஷன் பெஞ்ச்ல நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இருக்கிறார். அப்போ ஜி.ஆர். சாமிநாதன் வந்து அந்த கேள்வியை கேட்கிறாரு. என்னது இது, காவல்துறையுடைய டாய்லெட் மட்டும் ஏன் வந்து எல்லாரும் வழுக்கி விடுறாங்க, வழுக்கி விழுறது எல்லாரும் ஏன் அக்யூஸ்டா இருக்காங்க, அங்கே எதுவும் அதிகாரிகள் வழுக்கி விழுறது இல்லையா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் இந்த மாதிரி நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக காவல்துறை ஈடுபட்டிருந்தால் அவங்களுடைய பதவி பறிபோயிரும், நெக்லிஜென்ஸா நீங்க இருந்திருக்கீங்க, ஒரு நபர் வந்து உங்க கஸ்டடியில, காவல்துறையுடைய கஸ்டடியில ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அதற்கு அந்த காவல்துறை அதிகாரி தான் பொறுப்பு, அவருக்கு என்ன நடந்தாலும் அந்த அதிகாரி தான் பொறுப்பு. அப்போ அந்த விஷயத்தை வந்து நீங்க கவனிச்சு நீங்க இருங்க, இல்லைன்னா உங்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்னு அவர் வந்து ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறார். பட் இந்த மாதிரி ஒரு அட்வைஸை காவல்துறையினர் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா பல காலகட்டமாக இந்த மாதிரி பல பேர் பேசிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டும் எல்லா ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸும் கம்ப்ளைண்டும் அமைச்சிட்டாங்க, பேசிட்டாங்க, காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காவல்துறையை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்விகளை நீதிமன்றங்கள் எழுப்புவதில்லை அப்படின்றதுனால இந்த கலாச்சாரம் அப்படின்றது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. மாவுக்கட்டு கலாச்சாரம், கையை காலை உடைக்கிற கலாச்சாரம் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, ரொம்ப அமோகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையம் ஒரு சோமோட்டோ ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்றாங்க. ஒரு சம்பவம் நடக்கிறது, உடனே அந்த கை காலில் கட்டு போட்டிருக்கிறத பார்த்து அவங்களே வந்து ஒரு சோமோட்டோ ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறாங்க. அந்த சோமோட்டோ ப்ரொசீடிங்ஸ் எடுக்கும்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். இந்த மாதிரி எத்தனை நபர்கள் இந்த மாதிரி விழுந்திருக்காங்க 2017ஆம் ஆண்டுலேருந்து, ஏன் வந்து சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாத்ரூம்ஸ்லாம் வந்து ஏன் இப்படி இருக்கு, அது சரியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பி அந்த டேட்டாவை கேட்டிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. இப்போ இந்த டேட்டாவே புகழேந்தி அவர்கள் வந்து 2024ஆம் ஆண்டு போட்டதுனால நமக்கு கிடைத்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் மற்றும் அட்வொகேட் பிரம்மா அவரு இந்த முயற்சியை எடுத்திருக்காரு. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் வந்து வழுக்கி விழுகிறார்கள், அப்போ உங்களுக்கு சரியான ஃபண்டு வந்து ஒதுக்கப்படலையா அந்த பாத்ரூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, எவ்வளோ கழிப்பறை இருக்கு, ஏன் அந்த கழிப்பறைகளை சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேள்வியை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபி ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாரு. அப்போ டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த தகவல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி, அதுக்கப்புறம் 7 கமிஷனர்களுக்கெல்லாம் நீங்கள் தனித்தனியாக ஆர்டிஐ போடுங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் அப்பீலுக்கு போயிருக்காரு, ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் கமிஷனில் அப்பீலுக்கு போயிருக்காரு. இன்னும் அந்த ஆர்டிஐ பெட்டிஷன் அப்படின்றதுக்கு பதில் வரவில்லை, அது அப்படியே இருக்கு. 2019லேருந்து 2025 வரைக்கும் அவருக்கு எந்த விதமான பதிலும் அளிக்கப்படவில்லை. அப்போ என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகாரிகள் பதில் சொல்ல மறுக்கிறார்கள். ஏன்னா ஒரு டேட்டா மாதிரி அது வந்துருச்சு அப்படின்னா கேள்விகள் எழும். அதுக்கப்புறம் இதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்பாங்க. சென்னை மாநகரத்தில் நடக்கிறது அப்படின்னா சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தான் பொறுப்பு. உதாரணத்துக்கு இந்த டேட்டாவிலேயே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த அட்ராசிட்டி அப்படின்றது வந்து காவல் நிலையங்களில் நடக்கிறது, கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது. உங்களுக்கு வெறும் ஒரு சில போலீஸ் ஸ்டேஷன்ஸை பற்றி படிக்கிறேன். உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன், ஒட்டேரி, அதுக்கப்புறம் ஆதம்பாக்கம், ராயப்பேட்டா, எக்மோர், அண்ணா சாலை, மடிப்பாக்கம், கண்ணகி நகர், பெரியமேட், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்துலேயும் நடக்குது. அதே போல் காஞ்சிபுரத்தில் மணிமங்கலம், விருக்கஞ்சேரி, அதுக்கப்புறம் ஒரகடம், இந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஒரகடம் போலீஸ் ஸ்டேஷனில்
உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல 9 பேர்லாம் வந்து கைய உடைச்சு அவங்க வந்து சிறைக்கு அனுப்பியிருக்காங்க. அதே மாரி பொன்னேரி, அதுக்கப்புறம் செங்கல்பேட்ல பார்த்தீங்கன்னா, கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த மாரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து இந்த மாரி இந்த மாவுக்கட்டு போடுற கலாச்சாரம், இந்த கைய கால உடைக்கிற கலாச்சாரத்துக்கெல்லாம் வந்து பெயர் போன காவல் நிலையங்களாக அது மாறி இருக்கிறது அப்படின்றது நம்ம இந்த டேட்டா மூலமாக நமக்கு புரிகிறது. அப்ப இதுல நமக்கு எழுகின்ற ஒரு கேள்வின்னா, இதுக்கு யார் பொறுப்பு? யார் ரெஸ்பான்சிபிள்? ஹூ வில் பி ஹெல்ட் அக்கவுண்டபிள் அப்படின்ற அந்த கேள்விதான். அப்ப இந்த விஷயத்தை யார் செய்வது? நீதிமன்றங்கள் செய்யுமா அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீதிமன்றங்கள் இதுவரைக்கும் இந்த விஷயத்துல தலையிடல. ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷன்ல அவங்களால அப்சர்வேஷனோ, அதே போல ஒரு கருத்து தான் தெரிவிக்க முடியுதே தவிர, அவங்களுக்கும் தெரியாது இது இவ்வளவு ராம்பென்ட்டா, இவ்வளவு பெரிய அளவுல இது நடக்கிறது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது. அப்ப அந்த விஷயத்துல நீதிமன்றங்கள் இதுவரைக்கும் தலையிடவில்லை. இனியும் தலையிடுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுல 2 விஷயங்கள நாம கவனிக்கணும். ஒண்ணு வந்து இந்த மாரி கைய கால உடைக்கிறதுனால, அந்த நபர் மீண்டும் அந்த குற்றத்தை செய்ய மாட்டார் அப்படின்ற ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அப்படின்னா, இல்ல. பல பேர வந்து குண்டாஸ்ல போட்டிருக்காங்க. குண்டாஸ்ல போட்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து கை, கால் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அது முதல் முறையாக உடைக்கப்பட்டிருக்கா? 2வது முறையாக உடைக்கப்பட்டிருக்கா? அப்படின்றது நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம், இதனால வந்து குற்றங்கள் குறைந்திருக்கிறதா அப்படின்னா, கிரைம் ரேட் அப்படி ஒண்ணும் குறைஞ்ச மாரி தெரியல. இதற்கு எந்த டேட்டாவும் இல்ல. கைய கால உடைச்சதுனால மீண்டும் அந்த நபர் அந்த குற்றத்தை புரியவில்லை அல்லது வேறு ஒரு குற்றத்துல அவர் ஈடுபடல அப்படின்றதுக்கான ஒரு டேட்டா காவல்துறை இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸும் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க செய்றதே வந்து ஒரு இல்லீகலான விஷயம். ஏன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு ஃபோரென்சிக் எக்ஸ்பர்ட்ட பேசினேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து இந்த விரல்ல சுண்டு விரல்ல ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் உங்களுக்கு கஸ்டடியில ஏற்பட்டாலும், அது வந்து ஒரு மேஜர் இன்ஜுரி. அப்போ கைய உடைக்கிறது, கால உடைக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மேஜர் இன்ஜுரி. அது வந்து ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ். இத நீங்க வெளிய பண்ணீங்கன்னா, உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அப்ப அது காவல் நிலையத்துக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா, அது எப்படி வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற அந்த கேள்வி என்பது நமக்கு எழுகிறது. இன்னொன்னு, இந்த கை கால்லாம் யாருடைய கை கால்லாம் இவங்க உடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அடிமட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களுடைய கை கால்கள்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது. 2வது அவங்களுக்கு பெரிய அரசியல் பின்புலம் இருக்காது. அவங்க வந்து ஒரு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டீஸ்லேருந்து வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். கேட்கறது கூட ஆள் இருக்காது. அந்த மாரி நபர்கள தான் புடிச்சு கைய கால உடைப்பாங்க. நீங்க எங்கேயாச்சும் ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல உள்ள போற ஒரு அரசியல்வாதியோ, அல்லது அரசியல்வாதியுடைய மகனோ, அல்லது அவருடைய உறவினரோ, அல்லது வேற ஏதாவது ஒரு அதிகாரியுடைய புள்ளையோ வந்து கட்டு போட்டுட்டு ஒரு ஃபோட்டோவாச்சும் நீங்க பார்த்திருக்க முடியுமா? அப்ப சட்டம் என்பது பணக்காரர்களுக்கு வேறு விதமாகவும், ஏழைகளுக்கு வேறு விதமாகவும் இருக்கிறது அப்படின்றதும் வந்து இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு வந்து காவல் நிலையத்துல இந்த மாரி ஒரு கொடூரமான சம்பவங்கள்ல இவர்கள் ஈடுபடுவதும், அதே போல இந்த மாரி ஒருத்தர அடிச்சு கை கால உடைக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த கட்டம் கஸ்டோடியல் வயலன்ஸ், கஸ்டடியிலேயே அந்த நபர வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் வந்து நடக்கும். இதோட அடுத்த கட்டம் அதுதான். அப்போ இந்த மாரியான ஒரு நடவடிக்கை, இந்த மாரியான ஒரு கலாச்சாரம் என்பது மிகவும் ஆபத்தானது. இந்த மாரி ஒரு கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது நீதிமன்றங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல காவல்துறை அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கிறது. அரசுடைய கடமையாக இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் அப்படின்னும்போது, மக்களாகிய நாம் காவல்துறை ஒவ்வொரு கிரைம் நடக்கும்போது அந்த ஃபோட்டோவ ரிலீஸ் பண்ணும்போது, இவர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரு அப்படின்னும்போது, நாம திருப்பி அதற்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டும். அதை கேட்க வேண்டும். அதை கேட்க நாம தவறும் பட்சத்துல, பென்னிக்ஸ் ஜெயராஜ் மாரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.